உங்கள் கரங்களை உயர்த்தி சாட்சியம் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை பகிர்விலே கூட நிறைய சாட்சியங்கள் நமக்கு, அதாவது சிஸ்டர் சொன்ன மாதிரி ஹார்ட்ல, பிரெயின்ல, பிசிக்கலா நம்ம கை, வாய் எல்லாமே வேலை செய்யுது. அப்படிதானே? அதாவது சிஸ்டர் மெசேஜ்ல சொன்ன மாதிரி ஹார்ட், பிரெயின், பிசிக்கலா நம்ம கை போய் ஒரு பொருளை எடுக்க போகுது அப்படிங்கிறது, வாயும் அந்த நேரத்துல வேலை செய்யுது, பேசுது ஏதாவது இல்லையா? அப்படிதான் நம்ம செயல்படுறோம். அந்த அந்த மெசேஜ்ல இருந்து கூட நீங்க சாட்சியத்துல என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அதையும் கூட சொல்லலாம். எப்படி அந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கூட, எப்படி நம்ம அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி கூட சாட்சி சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். மூவர் இறைவனுக்கு முதல்ல இன்றைய இறை செய்தி பகிர்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பிரதர். அது நான் ஒரு கேள்வியோட தான் வந்தேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், எனக்கு பதில் கொடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் வந்தேன். அதுக்கான முழு பதிலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, கடந்த வாரத்துல என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய 50வது ஆண்டு அந்த திருமண நாளினுடைய நன்றி திருப்பலியை நிறைவேற்றுறதுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ற நாள். அந்த நிகழ்வுகள் நல்லபடியா, ஏன்னா பல்வேறு கசப்புகள், பிளவுகள், பிரிவினைகளுக்கு பிறகு இந்த ஒரு ஒன்றிணைப்பு இருந்தது. அதுல ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் என் குடும்பத்துக்கு செய்தது. 17 ஆண்டுகளுக்கு மேலாக என் கணவர் பேசாம இருந்த என்னுடைய உறவினர் ஒருவரோடு, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பேசினாங்க. ஏன்னா அவர் உயிர் போய் உயிர் வந்த ஒரு நிலைமை, உயிர் பிழைப்பார்னு யாருமே சொல்லல. அப்படி இருந்த நிலைமையில கூட என் கணவர் அவங்க கூட பேசல, அவங்கள பார்க்க போகல, எதுவுமே செய்யல. நெருங்கிய உறவினர். எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. பல ஆண்டுகளாக ஜெபத்துல வச்சோம். ஆனா இன்று நான் அதை நினைச்சு கூட பார்க்கல. அவங்க வந்த உடனேயே இவர் போய் பேசியிருக்காது. திருப்பலி நிறைவேறி முடிஞ்ச உடனே திவ்ய நற்கண்ணி முன்னாடி நின்று அந்த பையன் என்னை கூப்பிட்டு, இன்னைக்கு சித்தப்பா என்னை வான்னு கேட்டாங்க, பேசினாங்க அப்படின்னு. நான் அவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Glory to Jesus. Thank you Jesus. பல ஆண்டுகளாக ஒரு அந்த உள்ளத்தினுடைய உறவுகள் இல்லாம இருந்தக்கூடிய அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு அற்புதமாக இறைவார்த்தை வழியாக 2 பேருடைய இதயத்தையும் தொட்டு பேச வைத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரேயர் வர சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஆரோன் வசந்தி. பிரைஸ் தி லார்ட் பிரதர், சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க. நான் போன வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ இருதிராஜ் பிரதர்ட்ட நான் அந்த கால் பண்ணி எனக்கு பேச முடியல. அதுக்கப்புறமா நாங்க ஒரு ஜெனிஃபர் சகோதரி வழியாக சிஸ்டர் வழியாக நாங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சார்ந்து. அதுல நான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு போக முடியல. அவங்க ஆனா கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த குரூப்ல நான் சொல்லியிருந்தேன், இப்படி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிடுங்க, பரிந்துரையில வைங்கன்ட்டு. அதே மாதிரி அம்மாவுக்கு குடல் இறக்கம். அது அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளாவே கட்டிங்கிறது மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா இது குடல் இறக்கம்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு பயந்துருந்தாங்க அம்மா. அந்த பயத்தை நீக்கி இன்னைக்கு நல்லா ஆப்ரேஷன் பண்ணி இப்ப இன்னைக்கு நல்லா நடக்கிறாங்க. இன்னைக்கு 7 நாள் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. நான் இந்த குரூப்ல நான் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில நான் கண்டிப்பா நான் சாட்சியா நிற்பேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரிகிட்ட சொல்லியிருந்தேன், அபி சகோதரிகிட்ட. அதே மாதிரி கடவுள் என்ன சாட்சியா நிறுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுத்தது இதே ஒரே வார்த்தை தான். அம்மா கிட்ட, கடவுள் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானதற்கு நன்றி மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே நீங்க பேச வேண்டாம். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்லா நடக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க.
சாப்பாடு மட்டும் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. வெறும் லிக்விட் மட்டும் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பால் மட்டும். மற்றபடி இன்னும் 20 நாள் கழிச்சு தான் ஏதாவது வேற ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அற்புதம் செய்த கடவுளுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன். மகிழ்ச்சியா நிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். சொல்லிட்டே இருக்காங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நன்றி நன்றி. அதாவது நன்றி சொல்லுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, நன்றி எப்போதுமே சொல்றது என்னன்னா, நம்ம எதுக்காக நன்றி சொல்லுவோம்? பெற்றுக்கொண்டதற்காக தான் நன்றி சொல்லுவோம். நன்றி பெற்றுக்கொண்டதற்காக. அதனால இது ஏற்கனவே நம்ம அந்த சுகங்கள் வழியாக நம்ம எல்லாமே பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் நன்றி சொன்னாக்க மேலும் வந்து அதனுடைய முழுமை அடைந்ததுக்கு அர்த்தம் இல்லையா? கிடைச்ச பிறகுதானே நம்ம நன்றி சொல்லுவோம். கிடைச்சிருச்சுன்னு அந்த அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கையை தான் நமக்கு அந்த நம்ம மினிஸ்ட்ரியில சொல்லி கொடுக்குறாங்க அதிகமா இல்லையா? அதுக்காக தான் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் சொல்லலாம். பிரைஸ் சொல்லலாம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி ஸ்மித்ரா ராணி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. நிறைய சாட்சிங்க இருக்கு. கடவுளுக்கு கோடி நன்றி. நான் நிறைய இடத்துல தியான கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ரிட்ரீட் சென்டர் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஆனா இங்க இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. பிரதர் ஆன்லைன்ல யூடியூப்ல போடுறதெல்லாம் பாக்குறேங்க. வீட்டுக்கிட்ட நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால நான் ஜூம் மீட்டிங்க்கு அடிக்கடி வர முடியாம போகுது. ஸோ நான் அப்புறம் ஆன்லைன்ல வந்து நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது யூடியூப்ல ரிப்பீட் ஒரு வீடியோவை ட்வைஸ் த்ரைஸ் கேட்டுட்டே இருப்பேன் அந்த நாளெல்லாம். ஸோ அது நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. பின்ன ஹஸ்பண்ட் நான் நிறைய இடத்துல தியான கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஆனா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. இப்போ 12 வருஷமா ஹஸ்பண்ட் என் கூட இருக்கல, மீன்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க, நிறைய சண்டைங்க ஆகும். இப்போதான் இந்த இது கேக்குறதுல இருந்து நிறைய எங்க கூடயே இருக்காங்க, எங்களை விட்டு எங்கேயும் போகிறது இல்ல. ஒரு நாள் கூட விட்டு வெளியே போனாங்கன்னாலும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்புறம் எப்பயாவது ஒரு நாள் குடிக்கிற பழக்கம் இருந்தது. அது எவ்வளவு சொல்ல கேட்காம இப்ப ரோமியர் 6:22 பிரதர் கில்பர்ட் சொல்லிட்டு இருந்தாரு. அது சொல்லி இப்ப அது குடி பழக்கம் இல்ல. இப்ப அவரும் ப்ரேயர் லைஃப்ல இருக்காரு. என்னன்னா அவருக்கு கன்னட தமிழ் வராது. நாங்க பெங்களூர்ல இருக்கோம். கலா சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ் தான் நாங்க. அவருக்கு கன்னட தமிழ் வராததுனால இதுல அட்டென்ட் பண்றது இல்ல. பட் கேக்குவாரு. பின்ன நானும் பிரதர் லிங்க் எல்லாம் அனுப்பி விடுவேன். சிலது புரிஞ்சு கொள்றாரு, பட் அவருக்கு பேசலாம் வராது. அதே மாதிரி நிறைய கடவுள் சுகத்தை கொடுத்திருக்காரு. சேலரி எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகாத சிச்சுவேஷன் இருந்தது. எனக்கு வேலை போகிற சிச்சுவேஷன் இருந்தப்போதான் பிலிப்பி 4:19 பிரதர் சொன்னது அது அறிக்கையிட்டு அப்புறம் எனக்கு சேலரி 2 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகாதது இன்க்ரிமெண்ட் ஆச்சு. அப்புறம் என் பையன் அப்போ பிரதர் சொன்னாங்க, வார்த்தையே வலுவாக்குவோம். இந்த ஒரு புக் இருக்குல்ல பிரதர், நீங்க கொடுத்த அவங்க கொடுத்தாங்க, கலா சிஸ்டர், கலா அண்ணி அவங்க எனக்கு. அவங்க அந்த புக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலி தமிழ் படிக்க வராது. நான் ஹோலி ஸ்பிரிட்ட சொன்னேன், ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சில மைண்ட்ல என்ன வரும், நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு கத்துக்கலாம், இல்ல கூகுள்ல பார்த்துட்டு கத்துக்கலாம் அப்படின்னு வரும்போதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். இல்ல, எனக்கு ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் கத்து தருவாரு, நான் கத்துக்குவேன் அப்படின்னுட்டு நான் அது வார்த்தை வலுவாக்குவோம் அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இது அந்த டாபிக் அத நான் உட்கார்ந்து ஒரு புக்ல எழுதி நல்லா அப்ப படிக்க ஆரம்பிச்சுட்டேன். மொத்தத்துல கான்பிடென்ட்டா படிக்க வரலன்னா மொத்தத்துல படிக்கிறேன். அந்த படிச்சுட்டு நானே ஒரு டைரியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ ஒன்னொன்னுக்கும் வார்த்தையை நான் எழுதிட்டு இருக்கேன் என்னோட லாங்குவேஜ்ல, கன்னட லாங்குவேஜ்ல.
அதுக்கான கோடி நன்றி பிரதர்ஸ். நீங்க எல்லாம் நல்ல எனக்கு அந்த யூடியூப்ல நீங்க போடும் போதெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஈவன் எனக்கு பர்சனல் ப்ரேயர் தெரியாது. காலையில 4 மணிக்கு எந்திரிக்குவேன், என்ன பண்ணேன்னு தெரியாது, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு அப்புறம் அந்த 1/2 hour இருந்துட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ பர்சனல் பிரதர் 7 years பிஃபோர் எடுத்திருந்தாரு டபானக்கல் ப்ரேயர்ன்னுட்டு. அந்த ஆவியானவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரம் எனக்கு அதான் வந்தது லாஸ்ட் வீக். சோ அத வச்சு இப்போ 1 hour இல்ல, எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது. 2 hours மேலே போகுது. அந்த டைம் கொடுக்க 4 o'clock இருந்து டில் 6 o'clock. 6:30 மாஸ் இருக்கு. சோ அது பாதி தான் முடியுது, என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த பர்சனல் ப்ரேயரை. ரொம்ப தாகமா இருக்கு. அதுக்கான கொஞ்சம் ஈவினிங் டைம் கொடுக்க முடியல. டெய்லி இறைவார்த்தை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, படிக்க முடியல. மத்தபடி எல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்ல நல்லா பிடிச்சிருக்கு. உங்க டாக்ஸ், பின்ன இறைவார்த்தை அறிக்கை இடணும் யாருமே சொல்லி கொடுக்கல பிரதர் இது வரைக்கும். நான் ஒரு நிறைய ரிட்ரீட் சென்டருக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய இடத்துல ஆன்லைன்ல எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஈவன் எவ்ரி சாட்டர்டே எங்க சர்ச்சில் இருக்குது, எவ்ரி சாட்டர்டே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எவ்ரி மந்த் எங்க சர்ச்சில் இருக்கும். அவங்க இறைவார்த்தை படிங்கன்னு சொல்றாங்க, ஆனா யாரும் அறிக்கை இடுங்க ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இப்போ இந்த இதுல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சதை ரிப்பீட் பண்ணணும், அது சொல்லிட்டே இருந்தாதான் நமக்கு அதோட இது பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரிய வந்துச்சு பிரதர். அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி. கலாணி வந்து எங்க ரிலேட்டிவ் தான், க்ளோஸ் ரிலேட்டிவ். பட் ஆனாலும் கான்டாக்ட்ல அவ்வளவா இருக்கல. கடவுள் இந்த நேரம் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். Glory to Jesus. எல்லாருமே கேட்டோம் இந்த சாட்சிய. அந்த சகோதரிக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு தாகத்தையும் பாருங்க. அதே மாதிரிதான் எல்லாருமே வளர்ந்துருக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு பர்சனல் ப்ரேயர்னா என்னன்னே தெரியல, ஆனா இப்ப நேரம் பத்தல, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் நேரம் பத்தல. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்தை தொட்டு அவர்களை முழுவதுமாக இயேசு அவருடைய கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறை வார்த்தைன்னா என்னன்னே தெரியல. பிரதர் இன்னொன்னு சொல்லணும், வார்த்தை வாழ்வாக்குவோம் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த புக்கை தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க. படிக்க தெரியல, அத நான் எழுதி கேட்டு படிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு தாகம். வார்த்தையை வாழ்வாக்குவோம்னு இருக்கும் சிஸ்டர், அந்த இறை வார்த்தையினுடைய அந்த புக்கோடது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அல்லாட், பிரைஸ் அல்லாட். சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கான்பிடென்டா பேசலாம் வராது, சரியா? இந்த வார்த்தையை வாழ்வாக்குவோம் இதெல்லாம் படிச்சுட்டு உங்க யூடியூப் பிரதர் போடுற யூடியூப்ல எல்லாமே பார்த்து ரிப்பீட் கேட்டு 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 இப்போ நானும் வீடு சாட்டர்டேஸ் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க கடவுளோட, அவங்க வீட்டை விசிட் பண்ணிட்டு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணிட்டு வார்த்தையை கொடுத்துட்டு வரோம். இது சொல்லுங்க, வார்த்தை நீங்க எதை விதைப்பீங்களோ அதை அறுவடை செய்வீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன் சிஸ்டர், ஆண்டவர் இயேசு உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துறாருன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இறை வார்த்தை எப்ப அது நம்ம வாழ்வாக்குவோம், வாசிப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம், வாழ்வாக்குவோம், அப்படிதான் அந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நீங்க அப்படியே பயன்படுத்துறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இயேசு உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த எத்தனிக்கிறார் இல்லையா? அதனால நீங்க அதே போல செயல்படுங்க. தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்த அதிசயங்கள் அற்புதங்களுக்காக, குறிப்பாக உங்களுடைய ஹஸ்பண்ட் மனம் மாறி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இறை வார்த்தையை கடைபிடிச்சு நடந்துக்கிறீங்கிறத பார்த்து அவர் மனம் மாறி இருக்கிறாரு. அதற்காகவும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நீங்க நன்றி சொல்லுங்க சிஸ்டர். அவரு சாட்சி சொல்றேன்றார் பிரதர். அவர் கன்னடத்துல ஒரு பாட்டு மூலியமா சொல்றாராம். சரி, நீங்க அதை கேட்டுட்டு தமிழ்ல சொல்லுங்க எங்களுக்கு.
இந்த அதான். நீங்க அதை கேட்டுட்டு தமிழ்ல எங்களுக்கு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்றதெல்லாம் உண்மை தான். இஸ் வெரி ரைட். நானு ரொம்ப எல்லாம் என்ன சொன்னா ரொம்ப அதெல்லாம் கண்டிப்பா அது ட்ரூத். என்ன முன்னாடி எப்படி இருந்தேன்னா எனக்கே தெரியாது. எல்லாம் சொன்னான். எனக்கு ஒண்ணுமே அவளுக்கு நான் அடிச்சிருக்கிறேன் நானு. ஏன் இது ப்ரேயர் எதுக்கு பண்றேன்னு நான் அடிச்சிருக்கிறேன். இப்ப நான் தெரிஞ்சிருக்கிறேன். நான் திரும்பி என்ன அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, என்ன கடவுள் சக்தி எவ்வளவு அது ப்ரேயர்ல இருக்குதுன்னு எனக்கு இத ಹೋಗಿ ಸಾರಿದಿ ಕ್ರಿಸ್ತವಾಣಿಯ ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೆಲ್ಲ ಇರುವ ಜನತೆಗೆ, ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೆಲ್ಲ ಇರುವ ಜನತೆಗೆ ಹೋಗಿ ಸಾರಿರಿ, ಹೋಗಿ ಸಾರಿರಿ, ಹೋಗಿ ಸಾರಿರಿ ಕ್ರಿಸ್ತವಾಣಿಯ ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೆಲ್ಲ ಇರುವ ಜನತೆಗೆ, ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೆಲ್ಲ ಇರುವ ಜನತೆಗೆ ಹೋಗಿ ಸಾರಿರಿ, ಹೋಗಿ ಸಾರಿರಿ, ಹೋಗಿ ಸಾರಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್. Praise the Lord brother. Your tone is very fine, very smooth. Thank you brother. Jesus like your tone and songs. கண்டிப்பா brother. He is a musician also, brother. Thank you. நான் பிரேயர்ல musician also. music எல்லாம் நல்லா ப்ளே பண்ணவரு. கீபோர்டு, ட்ரம்ஸ், கிட்டார். Praise the Lord. கூடிய சீக்கிரம் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில மியூசிக் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அடுத்த ரெட்ரீட்டுக்கு வர சொல்லிருங்க பிரதர். அடுத்த ரெட்ரீட்ல நடக்கிறப்ப சிஸ்டர் மித்ரா சிஸ்டர் அழைச்சிட்டு வந்துருங்க. தமிழை ஃபுல்லா கத்து கொடுத்துருங்க. அதுக்குள்ளார நம்ம பாட வச்சிருவாங்க. நான் இல்ல பிரதர், கத்து கொடுக்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட் உங்க வழியா ஹோலி ஸ்பிரிட் உங்க வழியாவும் அவர்களுக்கு முழுமையா கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறாரு. உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு அவங்களுடைய அந்த மனம் மாற்றத்திற்காக. சரியா? அதேபடி நீங்க செயல்படுங்க. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் பிள்ளைங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்த உங்க மேல வச்சிருக்க அந்த இரக்கத்துக்காகவும் பேரிரக்கத்திற்காகவும் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. நீங்க செய்யற பணியை இன்னும் ஆர்வமா ஜீசஸ்க்காக செய்யுங்க. அவரு மேலும் மேலும் அவரு கூட வராரு பிரதர். அவரு நல்ல என்னோட பவர்ஃபுல்லா பண்றாரு. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் கன்னடால நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட். தொடர்ந்து செய்யுங்க சிஸ்டர், தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்ல வாங்க. நிறைய இறை வார்த்தைகளை நீங்க உள்வாங்கி அதன் வழியா செயல்படுறதுக்கு அறிக்கைறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். சரியா? பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. எல்லோரும் கரங்களை தட்டி இந்த குடும்பத்துல அந்த சகோதரிக்காகவும் சகோதரருக்காகவும் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். glory to Jesus. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So thank you. Praise the Lord. Maria Clavin Antonius. Praise the Lord brother. Praise the Lord brother. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் இந்து. அவர் ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னார். நான் இறைவார்த்தையை வாழ்வாக்கும் அந்த புக்ல இருந்து பயம் நீங்கிறதுக்கான ப்ரேயரை படிக்க சொன்னேன். அவர் படிச்ச பயம்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லை, இப்போ அவர் பைபிள் அவர் இந்து தான். பைபிள் தொடக்க நூல் முடிச்சுட்டு விடுதலை பயணம் புக் படிச்சுட்டு இருக்காரு. இதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord. Praise the Lord. Glory to Jesus. இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு தொட்டு இருக்கிறார் உங்களுடைய அந்த நண்பரை. அதுக்காக நீங்க தொடர்ந்து நன்றி சொல்லுங்க பிரதர். அவரை நல்லா படிக்கிறதுக்கு இன்னும் ஊக்கப்படுத்துங்க. இந்த எங்களுடைய ஜீசஸ் மினிஸ்ட்ரியுடைய வார்த்தை வாழ்வாக்குவோம் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை, அதுல இருக்கக்கூடிய இறை வார்த்தை முழுமையாக அவரை தொட்டு அவரை மாற்றி இருக்கிறது. தெரியுதா? அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து படிக்க சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா
நீங்க அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துங்க. உங்களுக்கு தெரியலன்னா இங்க மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. Praise the Lord. Praise the Lord. Thank you. Thank you, brother. Thank you, brother. Thank you, Jesus. Praise the Lord, sister Beulah, sister. பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு 2 Praise the Lord, சாட்சி sister. சொல்லணும். ஒண்ணு வந்து நான் எவ்ரி சண்டே வந்து ஹோம் விசிட்டிங் போயிருவேன் பிரதர், ஃபாதர் தேவராஜ் கூட. அப்போ இப்போ சடனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹெல்த் ப்ராப்ளம். நான் இறைவார்த்தை அறிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பட் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ன்னு சொல்லும் போது நான் அதையும் மீறி போனேன். அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்போது வீட்டுல எல்லாருமே நீ போகாத அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு அவங்களுக்கும் கீழ்படுகிற மாதிரி இருக்கு. பட் இறைவார்த்தை அறிக்கை எடுத்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வந்து எப்ப நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட அந்த ஃபெய்த் கான்செப்ட் நான் புரிஞ்சுகிட்டனோ அதுல இருந்து நானே நினைச்சா கூட வந்து என்னால இருக்க முடியாது. யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இறைவார்த்தை அறிக்கையை சொல்லி கொடுத்துட்டுதான் இப்ப யாராவது ஒருத்தங்களை கடவுள் கொடுத்துருவாங்க. அப்ப என்னால ஹோம் விசிட்டிங் போக முடியாதுன்றது தாங்க முடியாத ஒரு வேதனையா இருந்தது. பிரதர் சொல்லியிருக்காங்க, எனக்கான ஆன்மாக்களை கடவுள் வச்சிருக்காங்க, கடவுள் கடைசி நாள்ல உன்கிட்ட கணக்கு கேட்பாங்க அப்படின்றதுல இருந்து நான் ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்ப போக கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்ப எனக்கு நேரடியா போக முடியல, எனக்கான ஆன்மாவை நீங்க எனக்கு மொபைல்ல கால்ல கொடுங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு வீட்டுல ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கடவுள் அவருடைய இரக்கத்தினால என் ஜெபத்தை கேட்டுட்டு மொபைல்லயே எனக்கு வந்து இப்ப நிறைய கால் பண்ணி நிறைய விஷயம் மத்த நார்மலா பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நான் அதை அப்படியே நான் இறைவார்த்தை பணிக்காக, இந்த அறிவிப்பு நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அதை நான் பயன்படுத்தும் போது கடவுள் கிருபையினால நிறைய பேருக்கு இந்த ஃபெய்த் இறைவார்த்தை அறிக்கையிட்ட இந்த கான்செப்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்ம எங்க இருந்தாலும் நேரடியா போகணும் அப்படின்றது கூட இல்ல, நம்ம எங்க இருந்தாலும் கடவுள் எனக்குரிய ஆன்மாவை தர்றாரு அப்படின்றது ஒரு சந்தோஷம். கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு வந்து நான் நல்ல இறைவார்த்தை அறிக்கையிடுவேன், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் எல்லாம் நல்லா பண்ணுவேன், நல்லா பைபிள் படிப்பேன், மெசேஜ் எல்லாம் இது பண்ணுவேன். நமக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஒரு இது இருக்குல்ல லிங்க்ல ஜெபம் மாலை, இது அதுலயும் கலந்துக்கிறேன். பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். அது என்னன்னு கேட்டா கூட நமக்கு வந்து இதுதான் பிரச்சனைன்னு கூட சொல்ல தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனையே இருக்காது, ஆனா ஒரு ஏதோ ஒண்ணு மனசுல அழுத்திட்டு இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வர முடியாது. உடனே கோவம் ஒரு வீட்டுல வந்து சம்பந்தமே இல்லாம பிள்ளைங்கிட்ட இவங்ககிட்ட நம்ம கத்துவோம். இப்ப கூட இன்னைக்கு வேளாங்கண்ணி மாத திருவிழாக்கு கோயிலுக்கு பூசைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், ஒண்ணுமே இல்ல, நல்லா அழகா பூசை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரேன், கதவை திறந்தோடனே சம்பந்தம் இல்லாம என்னமோ ஒண்ணு பயங்கரமா புடிச்சு கத்திட்டேன். அது வந்து ஏதோ ஒரு அழுத்தம். ஆனா இன்னைக்கு செய்தியில சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, பவுலும் சீலாவும் வந்து அந்த முட்டி மடக்கி உட்காந்து கையை தூக்கிட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த நிலைமையில நீங்க துதி ஆராதனை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கிற நேரத்துல நான் இப்ப நினைச்சிருக்கேன், வேற எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பிரைஸ் பண்ணணும். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிஸ்டர் சொல்லும் போது. நான் நாளையில இருந்து அதை நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு அந்த இது போகும்னு நினைக்கிறேன், அந்த மன அழுத்தம் எல்லாமே போயிடும் பிரைஸ் பண்ணும்போது. கடவுள் வந்து சிஸ்டர் வழியா எனக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி கடவுளுக்கு இந்த செய்திக்காக. சிஸ்டர் இன்னைக்கு மெசேஜ்ல சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்டாங்க, அதாவது வந்து கடின உள்ளம், அதாவது அது அது என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு லைன் தான் சொன்னாங்க, எதனால நம்மளுடைய அந்த உள்ளம் கடினப்பட்டு போயிருக்குது அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு கடின உள்ளம் வரும்போதுதான் நம்ம உள்ள இருக்கிறது வெளியில வந்து கொட்டிடுறது அந்த பிரச்சனைகளை. அந்த கடின உள்ளம் எதனால வந்தது, அதை வந்து அந்த இறை வார்த்தையை கொண்டு அதை வந்து நம்ம எடுத்துடணும் வெளியில. வெளியில அந்த சாத்தான் தான் அந்த இதை கொண்டு வந்து நம்மள அதை கடினப்படுத்தி அழுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, உடனே வெளியில போகணும், துரத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அப்படியே சொன்னாங்க மெசேஜ்ல. ஸோ அது மாதிரி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, நீங்க
ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி அந்த இது வராது. எல்லாருக்குமே தான் வருது அந்த மாதிரி. கேளுங்களேன், இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோவம், திடீர்னு எதுவுமே சம்மந்தமே இல்லாம சத்தம் போடுவாங்க, கத்திருவாங்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் அப்படித்தான். ஸோ இப்ப இன்னைக்கு சொன்னதுலேருந்து நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த கடினம் உள்ள கிடக்கிறத நம்ம விரட்டிடணும். சாஃப்டா ஆயிக்கணும் அப்படிங்கிறது தான். பிரைஸ் தி லார்ட். அதாவது நீங்க மாற்றத்துல இன்னைக்கு அந்த செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டு அந்த கடின உள்ளம் அந்த அந்த அதுல இருந்து எடுத்து மாத்தி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? சாட்சிகள் இல்லைன்னா நம்ம இப்போது வந்து ஜெப விண்ணப்பத்தில் கடந்து செல்லலாம். சகோதரங்களுக்காக ஜெபிப்பான். பிரதர், என்னது இன்னொரு சாட்சி இருக்கு, சொல்லட்டுமா? சாட்சி சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். என்னோட ஃப்ரெண்டுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் குடிப்பாரு. நான் ரோமியர் 6:22 வார்த்தையை கொடுத்தேன். இப்ப அவரு குடிய நிறுத்திட்டு நல்ல மாசுக்கெல்லாம் வர்றது, அவங்களும் ப்ரேயருக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்கல, ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம். என் கூட சேர்ந்தா அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ப்ரேயர் லைஃபுக்கெல்லாம் கூப்பிடுற அப்படின்றதுனால. இப்போ அவரு என்கிட்டயும் நல்லா பேசிட்டு அவங்க ஃபேமிலிலயே சமாதானமா நல்லபடியா இருக்காங்க. அதே மாதிரி இதே வார்த்தை தான் எங்க அக்கா வந்து ரொம்ப சந்தேக பிடிப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட. லாஸ்ட் வீக் எல்லாம் பயங்கர ஹஸ்பண்ட சண்டை போட்டு வீட்டுக்கே வந்து இருந்துட்டாங்க ஒரு 3 டேஸா. நான் இந்த வார்த்தையை அவங்களுக்காக நான் டெய்லி அறிக்கை இட்டுட்டே இருக்கேன் ஒரு 15 ஒரு மாசமா இருந்து. அது என்னாச்சு, ரொம்ப இதாயி அவங்களுக்கு சொல்ற அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. சொல்லவே இல்லை. அப்போ நான் தான் சொல்லி சொல்லி அன்னைக்கு ஒரு மாதிரி நைட்டு 1:30 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. நான் ஏதாவது பண்ணி செத்துருவேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஒரே புலம்பல. நான் அப்ப சொன்னேன், சாத்தான் உனக்கு எந்த இடமும் இல்லை, இது இயேசுவின் சகோதரி, இயேசு உள்ள குடி இருக்காரு, அதனால உனக்கு எந்த இது இல்லை, நீ வெளியே போ, எந்த அதிகாரமும் இல்லை உனக்கு, நான் இயேசு நாமத்தினால சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதுதான் அவ தூங்குனாளே பிரதர். அப்புறம் அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு வந்து சொல்லி இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க வைஃப். அதுக்காக கடவுளுக்கு கோடி அதே மாதிரி அதே மாதிரி ஒரு 2-3 ஃபேமிலிக்கும் நீங்க அந்த டாக்ஸ பார்த்துதான் அந்த யூடியூப்ல அது ரிப்பீட் பண்ணி கேட்டுதான் நான் அவங்ககிட்ட அதெல்லாம் சொல்லும்போது அவங்கள அதை ரிப்பீட் பண்ணி அவங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாம் ஓகேயா இருக்காங்க பிரதர். மாசுக்கு வராதவங்க ஃபேமிலியா மாசுக்கு வராங்க. அவங்க ஃபேமிலி அண்ணா அண்ணி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அவங்களும் மாசுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. அது கடவுளுக்கு நன்றி பிரதர். உங்க எல்லா டீமுக்கும் நன்றி. Glory to Jesus. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துருவாங்க இல்லையா? இறை வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட அவங்க படிக்க சொல்லி ஏதாவது புக்ஸ் கொடுங்க. நம்ம புக்ஸ் இருந்துச்சுன்னா கூட கொடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே இறை வார்த்தை கொஞ்சம் வாசிக்க சொன்னா அதை பார்க்கும் பொழுது அடுத்தவங்களை அவங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இவங்க மாறி இவங்க அது மாதிரி ஒண்ணா செய்யும் போது அவங்க வழியா சில நெகட்டிவ் இது வரதான் செய்யும். சரியா? இவங்க அந்த படிக்கிறதுல இருந்து பைபிள் வாசிக்கிறதுல இருந்து இறை வார்த்தை சொல்றதுல இருந்து அவரை மாத்துவாரு. ஜீசஸ் பாத்துவாரு. சரியா? இந்த டைம்ல மடுத்து பிரதர், மடுத்தேன். ஐயோ வேண்டாம் எவ்வளவு சொன்னாலும் கேக்குறதே இல்ல. நம்மள சொன்னால் நீ எது எனக்கு சொல்லி தராது அப்படின்னு சொல்லுவாங்களா? சில டைம்ல எனக்கு அந்த ஒரு ஃபீல் வச்சேன், நான் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னு. அப்போ நான் நினைப்பேன், நானும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்தவ தானே, என்னையும் இந்த ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க கலாண்ணி. அந்த இது நினைச்சிட்டு அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்காக. உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு பாத்தீங்களா? முதல்ல என்ன சொன்னார்? எடுத்தோடனே உங்களை பிரேயர் பண்றப்ப என்ன சொன்னான்னு சொன்ன அவரே சொன்னாரு இந்த சாட்சியில இல்லையா? ஒரு ஜெபமால சொன்னதுக்கு அடிச்சிருக்காரு. அப்படி சொன்னார் இல்லையா? இப்போ நீங்க அந்த இப்ப இறைவார்த்தையை வாசிக்கிறது, யூடியூப்ல கேட்கறது, பிரேயர் பண்றது, இறைவார்த்தை அறிக்கை பண்றது, அதை வச்சு
அவரை மாத்தி இருக்கிறாரு பாத்தீங்களா ஜீசஸ். சரியா? அவ்வளவுதான். நம்புறேன் பிரதர். வேண்டாம், சில ஒரு சின்ன டைம்ல உதாரணம் சொல்றேன். ஒரு ஒண்ணும் வேண்டாம், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சர்ச்சுக்கு போறீங்க. நீங்க போய் சர்ச்சுக்கு வெளியில நின்னீங்கன்னா உங்க குழந்தை என்ன பண்ணும்? உங்க கூட தான் வெளியில தான் நிக்கும். நீங்க நேரா உள்ள போய் முட்டி போட்டு கையை கும்பிட்டு ஜெபிச்சீங்கன்னா உங்க குழந்தையும் அதை பாக்குது. அந்த குழந்தையும் என்ன பண்ணும்? முட்டி போடும். நீங்க என்ன பிதாசுதன் போடுறீங்க, கை கூப்பி ஜெபிக்கிறீங்கன்னா அந்த குழந்தையும் அப்படியே செய்யும். இல்லையா? அதே மாதிரிதான் நாம ஜீசஸ் முன்னாடி எப்படி இருக்கிறோமோ அதை பக்கத்துல பாக்குறவங்க அது மாதிரி மாறிடுவாங்க. சரியா? குழந்தைங்க மாதிரிதான் எல்லாருமே. சரியா? அதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க சிஸ்டர். ஆண்டவர் இயேசு உங்களை மீண்டுமாக சொல்லுகிறேன் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த முழுவதுமாக ஆசைப்படுகிறார். அது கண்டிப்பா நடக்கும். சரியா? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க அந்த சகோதரிக்கு சொல்லுங்க, அவங்க வீட்டாண்டையும் சொல்லுங்க. சரியா? பிரைஸ் தி லார்ட். Thank you sister. Thank you. Praise Lord. Glory to Jesus. வேற யாராவது சாட்சி இருக்கான்னா சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஜெப விண்ணப்பத்தில் கடந்து செல்லலாம். சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். டொமினிக் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இதை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக முதல் அரை மணி நேரத்தில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தோம். இறை வார்த்தையை உள்வாங்கினோம். நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தினோம். இப்போ தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தேவைப்பட்டது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். யாருக்காவது ஜெபம் தேவை என்றால் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். சிஸ்டர் பியூலா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்க அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்தே 13 வயசுல இருந்தே குடிக்கு அடிமையாயிட்டாங்க. ரொம்ப நாள் இருந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம், நிறைய தியானங்களுக்கு எல்லாம் கொண்டு போனோம். அப்புறம் நம்ம ஜீசஸ் மினிஸ்டர் வந்த பின்னாடி இறை வார்த்தை அறிக்கையிட்டு நல்லா இருந்தாங்க. திருப்பி இன்னும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிட்ரீட் இப்ப ஆகஸ்ட் மந்த் நடந்த ரிட்ரீட்டுக்கு வந்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, இதுதான் லாஸ்ட், இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தியானம் முடிச்சுட்டு வந்துட்டு 1 மந்த் நல்லா இருந்தாங்க. இப்ப முந்தா நேத்துக்கு ஒரு கல்யாணம் அண்ணியோட ஃபேமிலில, அப்ப வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க போல. அவங்க இருந்துட்டு கல்யாணத்துக்கு வரணும்னா நான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க போல. அப்ப எங்க அண்ணி சரி நீங்க வேணாம் வீட்டுல இருங்க நாங்க போயிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு கிளம்புனா ஆளா இவங்க கல்யாணத்துக்கு வந்து நின்றுட்டு இது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க போல.